திருநங்கை துளசி பற்றி ஒரு ஆடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருந்தீங்க. அது எதற்காக மேம்? துளசி அம்மா அப்படின்றவங்க என்னன்னா, அவங்க ஒரு மாவட்டத்துக்கு நாயக்கு. சரிங்களா? சென்னைக்கு கிடையாது. சென்னைக்கு கிடையாது. அந்த பார்வதி அம்மா சென்னையில வெத்தலையை கிழிக்கிறாங்க. இந்த வெத்தலையை கிழிக்கிறியே, வெத்தலையை கிழிச்சா நாயக்கு இல்லைன்றது உண்மையா? சொல்லு. நாங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரோம். உன் வீட்டு பெரியவங்களை பார்த்து உன் வெத்தலையை கிழிக்க சொல்றோம். என்ன நடத்துறீங்க நீங்கெல்லாம்? நடத்துறது இஜரா பண்ணா காரி துப்புறாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து உங்களை இஜரா பண்ண பார்த்து. வெள்ளைபான் அவர்கள் பார்வதி பத்தி பேசின ஒரு ஆடியோ வெளியிட்டிருந்தீங்க மேம். அது எப்போ பேசிய ஆடியோ? மொத்தமாயா பேர்ல இருந்து யார பண்ணணும், யார ரீத்த இறக்கணும், யார ரீத்த மேல ஏத்தணும், எல்லா உரிமையும் பார்வதி நாயக்குக்கு தான் இருக்குது. அது எப்ப பேசுனதுன்னா, பார்வதி அம்மா வெள்ளைபான் அம்மாவுக்கு நல்லா சுத்தமா குருபாயி. விமலாவை பற்றி ராஜேஸ்வரி திருநங்கை பேசிய ஒரு ஆடியோ வெளியாச்சு. ஆனா இந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறமா கூட விமலா அவர்கள் ராஜேஸ்வரியை மன்னிச்சிருக்காங்க. அது ஏன் மேம்? மன்னிச்சுதாமா ஆகணும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற வினிதா நாயக் நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுல முன்னா அம்மா பத்தியும் இந்த ராதா அம்மா பத்தியும் பேசிய ஆடியோக்களும் இருக்கா மேம்? இருக்குதுமா. மொத நாயக்காயி வினிதா அம்மா கொடுத்த இசாப்பு எனக்கு இதுதாமா கொடுத்தாங்க. வினிதா இன்னமும் பத்திரமா வச்சிருக்கேன். நான் எனக்குதான் இவங்க எல்லாம் செய்யணுமே தவிர நான் பதிலுக்கு செய்யற அளவுக்கு நான் யாருமே இல்ல. அந்த செஞ்ச காசுகளே 25 லட்சத்துக்கு மேல இருக்கு. அது என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரில கேக்குறாங்க. 25 லட்சம் உங்களுக்கு யாரு வச்சாங்கன்றத நீ ஆதாரப்பூர்வமா காட்டு. நீங்க தான் ஆடம்பரமா செலவு பண்ணீங்க, தாராளமா செலவு பண்ணீங்க, இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டினா வினிதா கேக்குறாங்களே. தங்க காசு நான் எல்லாருக்கும் வாரி இறைச்சிறதுக்கு நான் தர்ம பிரபு கிடையாது. மந்த்ராவின் பார்வையில் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். இன்றைக்கு நம்ம கூட மத்திய சென்னை திருநங்கை தலைவி மற்றும் டாக்டரான சோனி மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். மத்திய சென்னைக்கு ராணி, மத்திய சென்னைக்கு சாயிபு சர்தார், பூக்காரம்மாவோட நாத்தி சேலா, ஆவடி சந்திராமாவின் சேலா, சோனியாவின் அன்பு வணக்கங்கள். திருநங்கை துளசி பற்றிய ஒரு ஆடியோ இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டு இருந்தீங்க. அது எதற்காக மேம்? ஆமா, ஜியோமா பானு, சத்யா, ஜியோ, அம்பத்தூர் சத்யா கேள்விதான் பட்டமா அப்படின்னு பார்த்தா பேசுமான்னு தான் சொன்னேன். நீ சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ அப்படி பண்ற எப்படி பண்ணலாம் நான் சொல்ல வரல. நீ நியாயமா நடந்துக்குவ. அப்படி வந்திருந்தா என்கிட்ட சொல்லியிருப்ப. என் பேர் சொன்ன உடனே என்கிட்ட சொல்லியிருப்பேன்றதுனால நான் கேள்விப்பட்டதுனால நான் உங்ககிட்ட நான் சொன்னேன். உனக்கு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு போட்டேன். அதனால தான் நான் பானுக்கு நான் ஃபோன் பண்ணலன்னா, நான் காலையிலே பானுக்கு ஒரு கதைன்னா நான் பண்ணுவேன். அவன் எடுக்கிறாளோ எடுக்கலையோ நான் பண்ணி அவகிட்ட பேசியிருப்பேன். டவுட்டில் தான் நான் உன்னை கேட்டேன், இருக்குதா இல்லையாம்மா. அது பதில் நீ சொல்லிட்ட. அந்த சௌந்தர்யான்றவங்க வீட்டில் தான் இருக்குதாம்மா அந்த பொட்டை. அப்போ இந்த சௌந்தர்யா எனக்கு இப்போ ஃபோனு போட்டு பேசினாம்மா. தனிப்பட்ட முறையிலையும் வாட்ஸ்அப்பில் வந்தா கொண்டா. அதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னே கட்டினது கொண்டதாயான பொய் அதெல்லாம். இப்போ தான் 4 மாதம் ஆகுது. அந்த பொட்டை என் நாய்ச்சலை கூப்பிட்டு வந்தான் சைதாப்பட்டிக்கு நான் என்னை வர வச்சு மடி கட்டிட்டு அந்த பொட்டை அவங்களுக்குள்ளேயே மனஸ்தாபம் ஊருக்கு போயிட்டான். ஊருக்கு போயிட்டு இங்கே இருந்திருக்கிறான். இப்போ அந்த சௌந்தர்யா வீட்டில் இருந்தானா என்ன யார் வீட்டில் இருந்தானான்னு தெரியல. இப்போ நான் கேள்விப்பட்ட உடனே நாங்கள் பார்த்து இப்போ பேசணும்மா. அந்த பொட்டையும் ஃபோன் பண்ணோம். 15 வருஷத்துக்கு முன்னே மடி கட்டின கதையெல்லாம் 15 வருஷம் அந்த பொட்டையாயே 15 வருஷம் இருக்காது. இதெல்லாம் பொய், இது நியாயம் கிடையாது. பைசலானா பைசலா தான். என்ன எப்படி நடந்துக்கணுமா? சௌந்தர்யா உனக்கு தான் சொல்கிறேன். அந்த பொட்டையை பேசி நான் ரஜினிக்கும் போட்டேன். ஃபோன் எடுக்கலை. ரஜினிக்கு மருமாவன்னு சொன்னா அவள். ஃபோனை போட்டேன், எடுக்கலை. அவள் தூங்குறாளா என்னான்னு தெரியல. பார்த்துட்டு பதில் கொடுக்கட்டும். அது எங்கள் வீட்டுக்கு போட்டதாம்மா. இப்போ தான் வந்த பொட்டை. 15 வருஷத்துக்கு முன்னே போலி இல்லை, ஒன்றும் இல்லை, தாவா இல்லை, தக்கா இல்லை. மடி கட்டணும் கொண்டோம் அப்படி இருந்துட்டோம். இதுக்கு மேல்பட்டு நாயக்குன்னு ஆனதுக்கப்புறம் பைசலா இருக்குது, ரீத்து இருக்குது, மடி கட்டுறது, நாயம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுக்கு முடிவு என்ன சொல்லு? 15 வருஷம் கதையை எடுத்துகிட்டு இப்போ பேசலாமா?
அதெல்லாம் இல்லைம்மா, பார்த்துட்டு பதில் கொடுமா. அதான் அந்த பேர் என்ன மறந்துட்டேன்டியம்மா. பார்த்துட்டு பதில் கொடுறியா? வாட்ஸ்அப்பில் இப்போ பேசுனியே, நீ பதில் கொடு. துளசி அம்மா அப்படின்றவங்க வந்து என்னன்னா, அவங்க ஒரு மாவட்டத்துக்கு நாயக்கு, சரிங்களா? சென்னைக்கு கிடையாது. சென்னைக்கு கிடையாது. நாங்க வந்து முதல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். ஏன்னா நான் பேச வேண்டிய சூழ்நிலை. எங்களை சார்ந்த பார்வதி அம்மா, எங்க பூக்காராய மாலக்கா ஏற்றுக்கொண்ட பார்வதி அம்மா வந்து ஒரு சில இடங்களை அசிங்கப்படுத்தும் போது அந்த துளசி அம்மாவை நாங்க பேச வேண்டிய நிர்பந்தம். அதனாலதான் நாங்க பேசுறோம். தமிழ்நாட்டுல இருக்கிற பெரியவங்களை எங்களை மன்னிச்சிருக்கோம். இந்த துளசி அம்மா வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு மூரத்து, அவங்க நாயக்கு கிடையாது. துளசி அம்மா வந்து பணம் கொடுத்துருக்கலாம், 50,000 கொடுத்து பார்வதி அம்மாவை நாயக்க ஆக்கியிருக்கலாம். ஆனா அந்த ஃபங்க்ஷன்லயே நீ 1.5 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு போயிட்டே, நீ 50,000 செலவு பண்ண, மேற்கொண்டு 1 லட்சம் எடுத்துன்னு போயிட்ட. இதுக்கப்புறமா நீ அதுக்கு உரிமை கொண்டாடுறது எப்படி? ஒரு பதவி நம்மளாம் ஓட்டு போட்டு ஒரு முதலமைச்சரா ஆக்கிட்டோம் ஒருத்தர். அந்த முதலமைச்சர் தானே கையெழுத்து போறது, பச்சை கீழே வந்து கையெழுத்து போறதுக்கு அதிகாரம் இருக்குது. நான் ஓட்டு போடுறதுனால தான் நீ வந்து முதலமைச்சரான வா, நாங்க எல்லாருமே வரிசையா வந்து மனு பேப்பர்ல கையெழுத்து போடுற மாதிரி, நாங்க சாட்சி கையெழுத்து போடுற மாதிரி நாங்க போடுவோம்னா ஏற்றுக்க முடியுமா? அந்த பார்வதி அம்மாவை வந்து சென்னையில வந்து வெத்தலையை கிழிக்கிறாங்க. இந்த வெத்தலையை கிழிக்கிறியே, வெத்தலையை கிழிச்சா நாயக்கு இல்லைன்றது உண்மையா? சொல்லு. நாங்கெல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வரோம், உன் வீட்டு பெரியவங்களை பார்த்து உன் வெத்தலையை கிழிக்க சொல்றோம். அப்ப நீ போன்னு சொல்றது ஒத்துக்கிறியா? நீ யார் முதல்ல? நீ வந்து சைதாப்பேட்டை முத்தமாயா பேர்ல 5 ரூபாய் ரீத்து கொடுத்தியா? சொல்லு. இல்ல உன் கூட வந்து நின்னாங்கல்ல, அவங்களாம் ரீத்து போட்டுக்கிட்டாங்களா? இதே நல்ல வாயா இருக்கும் போது வியாசார்பாடி பானம்மாக்கு எத்தனை வந்து பார்வதி அம்மா கொடுக்கும் போதெல்லாம் நல்லவங்களா இருந்தாங்க. அந்த நல்லவங்களா இருக்கும் போது பானம்மா பேசுற ஆடியோவை கேட்டீங்களா? இன்னைக்கு பானம்மாவுக்கு வாய் அடிச்சு போயிடுச்சா? இன்னைக்கு பாரதி குத்துட்டால கைக்கு வெண்ணெய் கொடுத்து, அதனால பாரதிக்கு ஆதரவா நீ வந்து பேசுற. என்ன நடத்துறீங்க நீங்க எல்லாம்? நடத்துறது பேர் இஜ்ரா பண்ணா காரி துப்புறாங்க ஒவ்வொரு ஊர்ல இருந்து உங்களை இஜ்ரா பண்ண பார்த்து. எங்களுக்கு அவ்வளவு ஆதரவு பெருகி இருக்குது. வெள்ளைபான் அவர்கள் பார்வதி பத்தி பேசின ஒரு ஆடியோ வெளியிட்டு இருந்தீங்க மேம், அது எப்போ பேசிய ஆடியோ? மாமி, அவன் நாயக்கு எங்களுக்கு முன்ன தமிழ்நாட்டில் நாயக்கா உக்காந்துட்டு இருக்கிறா. அவன் நாயக் பண்ண அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க. பெரியவங்க இருக்கிறீங்க, சின்னவங்க எல்லாமே இருக்கிறீங்க, நாயக்கு சேலாங்க எல்லாமே இருக்கிறோம் இந்த குரூப்பில். பார்வதி நாயக்கு இப்போ முத்தமாயா பேரில் எண்ணெய் வச்சுக்கின்னு நாயக்கா உக்காந்துருக்கிறா சைதாப்பேட்டில். இப்போ நாயக்கு சைதாப்பேட்டைக்கு அவ தான், முத்தம்மா வீட்டுக்கே நாயக்கு அவ தான் சென்னையில் பார்வதி நாயக்கு. இப்போ பார்வதி நாயக்குமா பார்த்து மனசு வச்சால் யாரை பண்ணணும், மொத்தமாயா பேர்லேருந்து யாரை பண்ணணும், யாரை ரீத்தை இறக்கணும், யாரை ரீத்தை மேலே ஏற்றணும், எல்லா உரிமையும் பார்வதி நாயக்குக்கு தான் இருக்குது. ஏன்னா முத்தம்மா பேரில் எண்ணெய் வச்சு நாயக்கா உக்காந்துட்டா பார்வதி நாயக்கு சைதாப்பேட்டைக்கு. சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்களுக்கு ரீத்து இறக்குறதும் பண்ணுறதும் 1008 உரிமை பார்வதி நாயக்குக்கு இருக்குது. அது வந்து அந்த துளசிக்காக்கு தெரியுமோ தெரியாதோ, நம்மளுக்கு முன்ன நாயக்கு தமிழ்நாட்டில் அவளும் ஒரு நாயக்கு தான். அவளுக்கு என்ன இஜ்ரா பண்ண தெரியுமோ நம்மளுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச இஜ்ரா பண்ணான்னு சொல்கிறேன். முத்தம்மா வீட்டுக்கு நாயக்கு பார்வதி நாயக்கு. முத்தமாயா பேரில் தான் எண்ணெய் அவளுக்கு தட்டு. அவள் பார்த்து மொத்தமாக பேரில் இருக்கிறவங்கள ரீத்தி இறக்கலாம், ஏற்றலாம், பண்ணலாம். 1008 உரிமையும் பார்வதி நாயக்குக்கு தான் இருக்குது மொத்தமாக வீட்டுக்கு. மற்றவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. தட்டு தூக்கி மடி கட்டுறது, இந்த மெட்ராஸ் மடி கட்டுறது, இந்த சென்னை ரீத்து போடுறது, கொள்வது, இது எந்த உரிமையும் கிடையாது. மொத்தமாக பேரில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் இந்த உரிமை கிடையாது. பார்வதி நாயக்கு கொண்டு தான் இருக்குதுமா. அது எப்ப பேசுனதுன்னா, பார்வதி அம்மா வந்து வெள்ளைபான் அம்மாவுக்கு நல்லா சுருக்கமா, குருபாயி நீதான் குருபாயி, என் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் மடிக்கட்டு குருபாயி, ரீத்து போடு குருபாயின்னு ஒவ்வொருத்தங்களா எடுத்துன்னு வந்து பார்த்துட்டு ரீத்து போட்டுட்டு போனாங்க பாருங்க. அப்ப பேசுனது. அன்னைக்கு நீ வேசார்பாடி பானம்மா என்ன சொல்லிக்கணும், ஏம்மா உனக்கு மாலைக்கு நான் கிடையாது, துளசி அம்மா தான் உனக்கு மாலைக்கு, நீ ஏமா இங்கே கூட்டு வந்து ரீத்து போடுற, நீ துளசி அம்மா கிட்ட மோசூருக்கு கூட்டு போயிட்டு ரீத்து போடுன்னு சொல்லியிருந்துருக்கணும். நீ அந்த வார்த்தை அன்னைக்கு சொல்லலையே. அன்னைக்கு சொல்லாம வந்து அன்னைக்கு பேசுற, இன்னைக்கு வேற மாதிரி பேசுற. பார்வதி அம்மா வெத்தலையை கிழிக்கிறதுக்கோ பார்வதி அம்மாவை நாயக்கு இல்லைன்னு சொல்றதுக்கு
மாலக்கா உங்களோட முன்னாள் மாலக்கா இருக்காங்க, முன்னாமாவுக்கும் உரிமை கிடையாது, உங்களோட ராதாமாவுக்கும் உரிமை கிடையாது. இவங்களுக்கெல்லாம் வேணா இஜ்ரா பண்ண தெரியாம இருக்கலாம், முன்னாமா ராதாமாவுக்கு இஜ்ரா பண்ண தெரியாம இருக்காது. முன்னாமா ராதாமாவுக்கு வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கணும். நீங்க இதெல்லாம் நீங்க பார்த்துட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு பேர் மட்டும் முன்னாடி மாலக்குன்ற பட்டம் வேணும் உங்களுக்கு, இல்ல? ரொம்ப அருமையா இருக்குது. ஓ, விமலாவை பற்றி ராஜேஸ்வரி திருநங்கை பேசிய ஒரு ஆடியோ வந்து வெளியாச்சு. ஆனா இந்த ஆடியோவை கேட்டதுக்கு அப்புறமா கூட விமலா அவர்கள் ராஜேஸ்வரியை மன்னிச்சிருக்காங்க. அது ஏன் மேம்? மன்னிச்சுதாமா ஆகணும். ஏன்னா விமலாவுக்கு வந்து கல்நாயக்குன்ற பதவி வந்து வேணும். அவளுக்கு நிஷாவோ வேணுவோ முக்கியம் கிடையாது. கல்நாயக்குன்ற பதவி விமலாவுக்கு வேணும்ன்றதுனால்தான் வசந்தா நாணின்ற ஒரு ஆயாவே விட்டுட்டு வந்தா. கும்பலா கூட்டிக்கின்னு கல்நாயக்கு பதவியோ நாயக்கு பதவியோ தனக்கு கிடைக்கலன்றதுனாலதான் விட்டுட்டு வந்தா. அப்ப அவங்க வசந்தா நாணியே விட்டுட்டு வந்தவங்களுக்கு நிஷாவும் வேணும் ஏமாத்துறோம். உனக்கு 5 மூட்டை 60 எல்லாமே பார்த்தது பூக்கடை தேவி அம்மாவும் குமுதம்மாவும் தான். நீ அவங்க பேர்ல சேலவா ஆயிருந்திருக்கலாமே. நீ ஏன் தட்டாச்சம்மா பேர்ல ஆன? தட்டாச்சம்மா பேர்ல ஆனாதான் உனக்கு கல்நாயக்கு பதவி கிடைக்கும். பூக்கடை தேவி அம்மாவையும் குமுதம்மாவையும் விட்டுட்டு வந்தவங்களுக்கு விமலா மேலயும் நிஷா மேலயும் என்ன அக்கறை? விமலா நிஷா வந்து 2 பேரும் என்னன்னா, அந்த போலீஸுங்கெல்லாம் நடுவுல வச்சுன்னு இருப்பாங்க பாருங்க, தடுப்பணை. ஒருத்தங்க அடிக்க வரும்போது இப்படி வச்சு தடுப்பாங்க பாருங்க, அவங்கதான் இந்த நிஷாவும் வேணும். பாவம், அதுங்க படிப்பறிவு இல்லாத திருநங்கைகள். சும்மா ஓய் ஓய் அப்படின்னு கத்துங்க. அதுங்களுக்கு என்ன இவளோட சூட்சம் எல்லாம் தெரியும். விமலாவுக்கு இதுல இருந்து 10 ரூபாய் பணம் கிடைக்குது. ஒரு திருநங்கை இன்னொரு வீட்டுக்கு திருநங்கை சேலாவ போச்சுன்னா பணம் கிடைக்குது. தட்டாச்சம்மாக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த காசெல்லாம் புடிங்கி விமலா தான் வச்சுப்பாங்க. அப்ப வந்து இதுதானே வேணும். நிஷாவும் வேணும் எடுத்துன்னு வந்து கைக்கு கொடுத்துருவாங்களா? அப்ப அவ சமாதானம் தான் பண்ணிட்டு போகணும். உங்களை விட்டு பிரிந்து சென்ற வினிதா நாயக் வந்து நிறைய பேசியிருக்காங்க. அந்த ஆடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அதுல முன்னா அம்மா பத்தியும் இந்த ராதா அம்மா பத்தியும் பேசிய ஆடியோக்களும் இருக்கா மேம்? இருக்குதுமா. முன்னாமா வாடா போடான்னு கேக்குறது, ராதாமாவை சப்பன்றது எல்லாமே இருக்குதுமா. விட்டு நான் என்னவா பிரயோஜனம்? அந்த ஆடியோ விட்டு வீடியோ விட்டு என்ன பிரயோஜனம்? குஷி படத்துல வர மாதிரி இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம் சமாதானம் சமாதானம்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நான் விட்டு என்ன பிரயோஜனம்? நல்லவ போய் சேர்ந்தா அந்த கூட்டத்துல, ஐயோ இந்த நல்லவ போய் அந்த கூட்டத்துல சேர்ந்துட்டாலே இனி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவா நம்ம நினைக்கலாம். இது ஒரு துஷ்மனு, அதுங்க ஒரு துஷ்மனு. இதுக்கு ஒன்னா சேர்ந்து என்னத்த பண்ண போகுதுங்க? அதனால அந்த கவலையை விட்டுட்டோம். எனக்கு என் பணம் கிடைச்சா போதும். இப்போ நீங்க இவ்வளவு பணம் செலவு செஞ்சிருக்கிறதா சொல்றீங்க மேம். இதுல தங்களுக்கு எந்த லாபமுமே வராம இவ்வளவு பணம் யாரும் செலவு செய்ய மாட்டாங்க. அப்படி உங்களுக்கும் ஏதாவது லாபம் வந்திருக்கும்ல மேம்? இவங்களுக்கு வாரி இறைக்கிற அந்த காசுகள்ல உங்களுக்கும் ஏதாவது பங்கு கொடுத்துருப்பாங்கல்ல? எனக்கெல்லாம் எந்த பங்கும் கொடுக்கலமா. வினிதாமா எனக்கு எந்த பங்கும் கொடுக்கல. வினிதாமா எனக்கு கொடுத்த பங்குன்னு பார்த்தா மொத நாயக்காயி வினிதாமா கொடுத்த இசாப்பு எனக்கு இதுதாமா கொடுத்தாங்க. வினிதாமா இன்னமும் பத்திரமா வச்சிருக்கிறேன். நான் இதை செலவு பண்ணாம வச்சிருக்கிறேன். இதை தவிர என் கையில 1 ரூபாய் இருந்தான்னு சொல்லிட்டு வினிதாமா கொடுத்ததே கிடையாது. நானும் கேட்டது கிடையாது. ஆரம்பத்துல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணி நீ நாயக்காக்குற, அங்க வந்து கொடுக்குற செலவு போக மீதி வர்றதுல வந்து லாபம்னு 10 ரூபாய் எதனா கிடைச்சதுன்னா அதுல உனக்கு பாதி கொடுக்குறேன் எனக்கு பாதி கொடுக்குறேன்னு சொன்னாங்கம்மா. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க வந்து இந்த மாதிரி நீங்க எடுத்துட்டு போங்கம்மா இந்த சாப்பிட்டு நான் தான் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு அவங்க இதை வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் எனக்கு எந்த இசாப்பும் கொடுக்குற மாதிரியே அவங்க வரலமா. ராஜேஸ்வரிக்கு 100 ரூபாய் தண்டு, கிளாரக்கு 100 ரூபாய் தண்டு, ராஜேஸ்வரி பேர்ல கிளாரக்கு 101 ரூபாய் தீடு. அப்புறம் நானே ஒரு நாள் கேட்டேன், ஏமா இவ்வளவு இசாப்பு வாங்குறீங்க கொள்றீங்க, என்ன 4 பேர் கேக்குறாங்க, உனக்கு உங்க குரு எவ்வளவு கொடுத்தாங்களா, நீ தானே செலவு பண்ணன்னு கேக்குறாங்கன்னு சொல்லும்போது அப்ப என்ன பண்ணாங்க, 1600 ரூபாய் உனக்கு நான் கொடுப்பேன். அது என்னன்னா 500 என் கையில கொடுக்க மாட்டாங்க. அது 500 ரூபாய் என் பேரை சொல்லி பேல் காசு கொடுத்துருவாங்க. 1100 ரூபாய் என் பேரை சொல்லி மொய் காசு கொடுத்துருவாங்க. இப்ப வந்து வினிதம்மாவுக்கு வந்து காசு வந்ததுங்க இல்லைங்களா, பணக்காசு. அத மொய் காசுன்னு வந்தது இல்லைங்களா, அதுல வேற யாருன்னா மொய் செஞ்சிருந்தாங்கன்னா அந்த மொய்யை வந்து நான் செஞ்சிடணும். இப்ப நீங்க வந்து வினிதம்மாக்கு 5000 ரூபாய் செஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வினிதம்மா 1100 ரூபாய் கொடுப்பாங்க. மீதி 4000 ரூபாய் காசு நான் போடணும்.
அவங்க 1100 தான் கொடுப்பாங்க. ஏன்னா நான் தானே அந்த மொய் காசு வாங்கினேன், அதனால நான் தான் கொடுக்கணுமா. இந்த மாதிரி வினிதாம்மா யாருக்காவது மொய் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நாயக்கங்க வீட்டுல சுந்தரி அம்மா உட்காந்து எழுதுவாங்க. இந்த இவ்வளவு பேர் இவ்வளவு மொய் கொடுத்தா கொண்டாங்க, அதுல வினிதாம்மா பேரை காட்ட சொல்லுங்க. எல்லாருக்கும் மொய் நான் தான் செஞ்சிருக்கிறேம்மா. அவங்க நாயக் ஃபங்க்ஷன்ல மொய் காசை என் கையில கொடுத்தாங்கன்ட்டு அது எல்லாருக்கும் நான் தான் செஞ்சுக்கிறேன். நான் யாருக்கும் பாக்கி வைக்கல. எனக்கு தான் இவங்க எல்லாம் வந்து செய்யணுமே தவிர நான் பதிலுக்கு செய்யற அளவுக்கு நான் யாருக்கும் வைக்கல. இல்ல அந்த செஞ்ச காசுகளே வந்து 25 லட்சத்துக்கு மேல இருக்கு, அது என்ன பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. 25 லட்சம் உங்களுக்கு யாரு வச்சாங்கன்றத நீ வந்து ஆதாரபூர்வமா காட்டு. உட்கார்ந்துக்கிறாங்களே 21 நாயக்கு, 21 கல்நாயக்கு, 20 நாயக்கு, 20 கல்நாயக்குன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க முன்னாள் கல்நாயக்கு நாயக்குங்கள்லாம் அவங்க கிட்ட வந்து எந்த கல்நாயக்கு 1 லட்சம் முன்னாமாவுக்கு 1 லட்சம் வந்து வினிதாமாக்கு வச்சுங்க, 50,000 வினிதாமாக்கு வச்சுங்க, அட 10,000 யாரு வச்சுங்க, என்கிட்ட ஆதாரத்தை காட்டுங்க, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இப்போ நீங்க இவ்வளவு செலவு செஞ்சதா சொல்றீங்க மேம். இதுல வந்து நிறைய பேருக்கு தங்க காசு வாங்கி கொடுத்தது, இது எல்லாமே நீங்க தான் ஆடம்பரமா செலவு பண்ணீங்க, தாராளமா செலவு பண்ணீங்க. இதுல நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான கொஸ்டினா வினிதா கேக்குறாங்களே. தங்க காசு நான் எல்லாருக்கும் வாரி இறைச்சிடுறதுக்கு நான் தர்ம பிரபு கிடையாதுமா. நான் வந்து நன்றிய நினைச்சு பார்த்தேன். என்னன்னா 15 பேருக்கு தட்டு கொடுக்கும் போதும் இந்த வினிதாவுக்கு தட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இவளோட சுயரூபம் முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. நான் தான் காசு ஆடு கசாப் கடைக்காரனை நம்புற மாதிரி இவளை நம்பி நின்றுருக்கிறேன். இவங்களுக்கு எல்லாம் இவளோட சுயரூபம் முன்கூட்டியே தெரியும் பழகுது. திருப்பி 3 பேருக்கு தட்டு கொடுக்குறேன்னாங்க பாரு, அப்பயும் இவ பேர் வரல. அப்ப நான் இவளுக்காக நான் போராடினேன். போராடும் போது இதுக்காக இவங்க வினிதான்றவங்களுக்கு தட்டு கொடுக்கறதுக்கு உதவி பண்ணவங்கன்னு பார்த்தா யாருன்னா முன்னாம்மா, ராதிகம்மா, சாரதம்மா, வியாசார்பாடி ஜோதி ஆயா, குமாரி அம்மா, நீலம்மா, வியாசார்பாடி பானு அம்மா, சுந்தரி அம்மா, இந்த மாதிரி ஒரு சிலர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி விசுவாசமா அவங்களுக்கு ஒரு 4 கிராமு, ஒரு 2 கிராமு, 1 கிராமுன்னு சொல்லி நான் கொடுத்தேன். அந்த இவங்களுக்கு மட்டும் வியாசார்பாடி பானம்மாவுக்கு மட்டும் 1 சவரம் கொடுத்தோம். அவங்க 2 சவரம் கேட்டாங்க எங்ககிட்ட. ஏன்னா நான் பூக்காராய பேர்ல என் குருக்கு ரீத்து போடுங்க அப்படின்னு நான் சொன்னதுனால நான் வந்து இந்த மாதிரிலாம் நீங்க எனக்கு செஞ்சீங்கன்னா நீங்க என்ன வாய் திறந்து கேட்குறீங்களோ நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாய் விட்டுட்டேன். அதனால நீ என்ன வேணா தரேன்னு சொன்னாலே எனக்கு 2 சவரம் கொடுத்தாங்க. அப்பயே இந்த வினிதாம்மா பானம்மாட்ட சண்டை போட்டாங்க. 1/2 சவரம் தான் உங்களுக்கு நாங்க கொடுப்போம், இல்ல இல்ல அப்படின்னு சொன்னா அப்போ 1 சவரமாவது கொடுக்கலாமா, 1/2 சவரம்லாம் கொடுத்தா ஏத்துக்க மாட்டாங்கம்மான்னாங்க. அந்த பஞ்சிலேயே வந்து வினிதாம்மா வந்து என்ன பண்ணாங்க, 1 சவரம் கொடுக்கும்போது பானம்மா வாங்கல. ஏன் வாங்கலைன்னா நான் கேட்டது 2 சவரம், நீ 1 சவரம் கொடுத்தா நான் எப்படி வாங்கிப்பேன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்தாங்க பாரு. ஏன்னா அவங்க தானே 9 லட்சம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு 2 ரூம் அந்த மண்டபத்துல. அதுல ஒரு ரூம்ல உட்காந்துட்டாங்க பாரு. அந்த ஒரு ரூம்ல எடுத்து போய் வினிதாம்மா குடுத்துட்டு வந்தான்னு சொல்றாங்க. அது வினிதாம்மா பானம்மா கிட்ட குடுத்தாங்களோ இல்ல இவங்களே எடுத்துக்கிட்டு நான் பானம்மா கிட்ட குடுத்துட்டேன்னு சொல்றாங்களோ அது ஐயும் பொய்யும் அந்த மேல இருக்கிற எங்க புஜுருக்கும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும். இப்போ நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கிறதா சொல்றீங்க மேம். இதுக்கு வந்து திருப்பி வரக்கூடிய அந்த மொய் இருக்குல்ல, இப்போ வினிதா அப்படின்றவங்களுக்கு எக்கச்சக்க எண்ணற்ற திருநங்கைகள் வந்து அவங்களுக்கு பொண்ணாவோ மருமகளாவோ நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் திருப்பி செய்வாங்க தானே, அவங்களுக்கு அப்ப அந்த மொய் காசு வந்திருக்கும் தானே. நீ வந்து கட்டி அழுதாலும் கடமை. இந்த காலத்துல நீ யாருக்காவது வந்து மொய் வச்சிருக்கணும். என் வீட்டுல இருக்கிற திருநங்கைங்களுக்கு தான் தூம்னு வச்சிருக்கணும். அவங்க பதிலுக்கு உனக்கு வைப்பாங்க. நீ எச்ச கையால காக்காவை ஓட்ட மாட்ட. உனக்கு எப்படி அது வந்து என் வீட்டுல இருக்கிற திருநங்கைகள் வந்து ஒரு உதவி பண்ணுவாங்க. எங்க திருநங்கைகள்ல ஒரு வழக்கம் இருக்குதுமா, தீபாவளி ஆனா ஒரு பாம்பட்டு பணம்னு சொல்லிட்டு ஒண்ணு வைப்பாங்க. அது அவங்களால முடிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பாம்பட்டு பணம் வச்சாலுமே ஒரு புடவை எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு அந்த திருநங்கைகளுக்கு. ஒரு வாட்டி எங்க நுங்கம்பாக்கத்துல கோகிலாயான்னு ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து தலைக்கட்டு கட்டினாங்க. அப்ப இந்த வினிதாம்மாவுக்கும் தலைக்கட்டு கட்டினாங்க. இந்த தீபாவளிக்கு பாம்பட்டு படம் வச்சதுக்கு அந்த தலைக்கட்டுல வந்து இது பாருங்க புடவை, அதை ஆளுக்கு ஒண்ணு எடுத்துக்கோங்கன்றாங்க. இது எப்படியா பட்டவளா இருப்பா? அப்ப எப்படிமா செய்வாங்க? இன்னொரு வாட்டி தீபாவளி பாம்பட்டு படம் வச்சதுக்கு குஜராத்துக்கு நாங்க போனோம். அங்க இவங்க போயிட்டு சூரத்துல போயிட்டு 100 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கிறா. அந்த புடவையை எடுத்துன்னு வந்து இந்த புடவை தீபாவளிக்கு பாம்பட்டு படம் வச்சாங்கல்ல, இந்த புடவைங்கெல்லாம் குடுன்றாங்க. அப்போ ஒரு திருநங்கைக்கு செய்யறதுக்கு மனசு எப்படி வரும்? நீ எதுவுமே செய்யலன்னா செய்யறதுக்கு எப்படி மனசு வரும்? உன் கௌரவத்தை நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு நான் தனுஷ் அண்ணா கிட்ட அண்ணா ஒரு 7 லட்சம் கொடுங்கண்ணா, என் வீடு திருநங்கைகள் ஒரு சில திருநங்கை கொடுத்தாங்கத்தான், ஒரு சில திருநங்கை கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அதனால வந்து அவங்க பேரை சொல்லி எல்லாரும் முன்னாடி 50,000 கொடுத்துட்டு திருப்பி உங்க கையிலேயே கொடுத்துட்றேன் நான்னு சொல்லிட்டு வாங்கி 50,000 சொல்லி கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த ரூம் போட்டிருந்தோம் இல்லையா, அந்த ரூம்ல தனுஷ் அந்த அண்ணாவை வர வச்சு அவர்கிட்ட அந்த காசெல்லாம் இந்த வினிதாமாவும் இருந்தாங்க, அவங்கள வச்சுதான் நான் கொடுத்தேன். கூட திருநங்கைகளும் இருந்தாங்க. அவங்க சொல்றாங்க, நாங்க சொல்றோம் ஐயா சாட்சி, வினிதாமா சொல்றாங்க, நாங்க சொல்றோம் சாட்சி. இப்போ நீங்க தொடர்ந்து ஆடியோக்களும் வீடியோக்களும் வெளியிட்டு இருக்கீங்க மேம். இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள் வெளியிட்டு கூட அந்த எதிர்த்தரப்புல வந்து எந்த சண்டை சச்சரவுகள் சலசலப்பும் ஏற்படாமலே இருக்கு. அது வீடியோ வெளியிடறதுக்கு பயனே இல்லாமல் இருக்கேன் மேம். ஆமாம்மா, சண்டை சச்சரவு போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்ப குழம்பிய குட்டியா ஆயிடுச்சாங்க. அங்க வந்து இப்ப ஏதாவது ஒரு இவங்க அதிகாரமா பேசினாலுமே அங்க இருந்து குரூப்புங்க வெளியில வந்துருவாங்க. அதனால இவங்களால ஆயின்னு கூட குரல் கொடுக்க முடியாத நிலைமை இவங்க. அந்த மாதிரி நிலைமையில இவங்க இருக்கிறாங்க. அப்ப எப்படி குரல் கொடுக்க முடியும் சொல்லுங்க? அவங்க இப்ப யாரோ ஒரு திருநங்கைய இவங்க சென்னை ஜமாத்துன்னு சொல்ற இவங்களுக்குள்ள வந்து அடிச்சுன்னு யாரோ ஒருத்தர் வெட்டிக்கினா கூட இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சமாதானம்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க இருக்கிறாங்க. இப்போ திருநங்கை சமூகத்துல நடக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குறித்தும் சர்ச்சையான விஷயங்கள் குறித்தும் இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிமா, உங்களை சந்திச்சதுக்கும் ரொம்ப நன்றி.